சிவஞானம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நினைக்கின்றேன். தமிழரசு கட்சியினுடைய சார்பாக தலைவராக அவர் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். நாங்கள் அந்த கோரிக்கையை எங்களுடைய கட்சி மட்டத்தில் கலந்துரையாடி நாங்கள் அந்த முடிவை விரைவில் அறிவிப்பதாக சொல்லியிருக்கின்றோம். வடகிழக்கு மாகாணத்தில் நாங்கள் தமிழரசு கட்சி போட்டியிட்டு வந்த பல உள்ளூராட்சி மன்றங்களில் இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அநேகமான சபைகளிலே முதன்மை கட்சியாக நாங்கள் இருந்தாலும் ஆட்சி அமைப்பதில் இருக்கிற சில தடங்கல்கள் அல்லது எண்ணிக்கை குறைவு காரணமாக எல்லா இடங்களிலும் ஏற்கனவே அவர்கள் கௌரவ டாக்டர் தேவானந்தா அவர்கள் தலைவர் அவர்கள் சொல்லி அவர்கள் இந்த சபையில் நிர்வாகத்தில் எதிரணியில் இருந்து கொண்டு ஆதரவளிக்க வேண்டியது அல்லது அதற்கான சுயமாக தீர்மானிக்க வேண்டிய இருக்கிறவர்கள் அவர்களுடைய ஆதரவை கோரித்தான் இந்த சந்திப்பு நடந்தது. நாங்கள் விரிவாக பேசியிருக்கிறோம், கலந்து பேசியிருக்கிறோம். அந்த விடயங்களை கௌரவ சீலாநாயகம் அவர்கள் அவர்கள் கட்சியோடு கலந்து பேசி முடிவை தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த முடிவு கிட்டத்தட்ட சாதகமாக அமையும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்கிறோம். EPDPயினுடைய ஆதரவை பெற்றால் எத்தனை சபைகள் உங்களுக்கு சாதகமான விளைவு? EPDPயின் ஆதரவு சொன்னால் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். அதை வேலையாகவே கணக்கு பார்த்து தான் சொல்லுவேன். ஆனால் கூடுமான வரையில் EPDPயின் சப்போர்ட்டோடு பெரிய அநேகமான சபைகள் எங்களோட 35 அநேகமான சபையில் நிர்வாகம் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உங்களுக்கு ஆதரவு தரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடனான ஒரு கூட்டணிவு சாத்தியப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உங்களுக்கு அதில் நான் விமர்சிக்க விரும்பவில்லை. அதாவது என்ன சொன்னா ஜனநாயக தேசிய கூட்டணினா முடிவு தானே, அதில் நான் விமர்சிக்கிறது பொறுத்தவில்லை. இன்றைய தமிழரசு கட்சிக்கும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்பாக அந்த கட்சியினுடைய தலைவரான சிவஞானம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நினைக்கின்றேன். தமிழரசு கட்சியினுடைய சார்பாக தலைவராக அவர் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். நாங்கள் அந்த கோரிக்கையை எங்களுடைய கட்சி மட்டத்தில் கலந்துரையாடி நாங்கள் அந்த முடிவை விரைவில் அறிவிப்பதாக சொல்லியிருக்கின்றோம். கோரிக்கையை முன்வைத்ததாக செய்திகள் கிடைத்தது. யாருக்கு ஆதரவளிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்? அதாவது இப்போ 2 தரப்பு முன்வைத்திருந்தாலும் ஒரு தரப்பு தமிழரசு கட்சி தான் நேரில் வந்து உத்தியோகபூர்வமாக கலந்துரையாடி இருக்கின்றார்கள். மற்ற தரப்பு சந்திப்பதற்கு கேட்டிருந்தார்கள், சந்திக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றேன். இன்று நேற்றைக்கு சந்திக்கிறதுக்கான சூழல் இருந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தால் தங்களால் வர முடியலை என்று சொல்லியிருந்துச்சுன்னா இன்றைக்கும் பொன் சிவகுமாரன் அவர்களது அந்த அஞ்சலி நிகழ்வில் சந்தித்த பொழுது விரைவில் தான் சந்திக்க வர இருப்பதாக சொல்லியிருந்தார். அதோட நாங்கள் நாள் இருக்கிறபடியினால் கோரிக்கையில் நாங்கள் பரிசீலித்து நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுப்போம்.